அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதலாம் நிருபம் 16ஆம் அதிகாரம். பரிசுத்தவான்களுக்காக சேர்க்கப்படும் தர்ம பணத்தை குறித்து நான் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பண்ணின திட்டத்தின்படியே நீங்களும் செய்யுங்கள். நான் வந்திருக்கும் போது பணம் சேர்க்குதல் இராதபடிக்கு உங்களில் அவனவன் வாரத்தின் முதல் நாள் தோறும் தன் தன் வரவுக்குத் தக்கதாக எதையாகிலும் தன்னிடத்திலே சேர்த்து வைக்க கடவன். நான் வரும்போது உங்கள் உபகாரத்தை எருசலேமுக்கு கொண்டு போகும் படிக்கு நீங்கள் தகுதியுள்ளவர்களாக குறிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களிடத்தில் நிரூபங்களை கொடுத்து அவர்களை அனுப்புவேன். நானும் போகத்தக்கதானால் அவர்கள் என்னுடனே கூட வரலாம். நான் மக்கெதோனியா நாட்டின் வழியாய் போகிறபடியால் மக்கெதோனியா நாட்டை கடந்த பின்பு உங்களிடத்திற்கு வருவேன். நான் எங்கே போனாலும் நீங்கள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு நான் உங்களிடத்தில் சில காலம் தங்க வேண்டியதாயிருக்கும். ஒருவேளை மழைக்காலம் முடியும் வரையும் இருப்பேன். இப்பொழுது வழி பிரயாணத்திலே உங்களை கண்டு கொள்ள மாட்டேன். கர்த்தர் உத்தரவு கொடுத்தால் உங்களிடத்தில் வந்து சில காலம் தங்கி இருக்கலாம் என்று நம்புகிறேன். ஆகிலும் பெந்தகோஸ்தே பண்டிகை வரைக்கும் எபேசு பட்டினத்தில் இருப்பேன். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். திமுத்தேயு உங்களிடத்தில் வந்தானேயாகில் அவன் உங்களிடத்தில் பயமில்லாமல் இருக்க பாருங்கள். என்னைப் போல அவனும் கர்த்தருடைய கிரியையை நடப்பிக்கிறானே. ஆனபடியினால் ஒருவனும் அவனை அற்பமாய் எண்ணாதிருப்பானாக. சகோதரரோடே கூட அவன் வருகிறதற்கு நான் காத்திருக்கிறபடியால் என்னிடத்தில் வரும்படிக்கு அவனை சமாதானத்தோடே வழிவிட்டனுப்புங்கள். சகோதரனாகிய அப்பல்லோவை குறித்தோவெனில் சகோதரரோடே கூட உங்களிடத்தில் வரும்படிக்கு அவனை மிகவும் வேண்டிக் கொண்டேன். ஆகிலும் இப்பொழுது வர அவனுக்கு மனதில்லை. அவனுக்கு நற்சமயம் உண்டாயிருக்கும் போது வருவான். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவது. சகோதரரே, ஸ்தேவானுடைய வீட்டார் அகாயா நாட்டிலே முதற் பலனானவர்கள் என்றும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்யும் படிக்கு தங்களை ஒப்புவித்திருக்கிறார்கள் என்றும் அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவர்களுக்கும் உடன் வேலையாட்களாய் பிரயாசப்படுகிற மற்ற யாவருக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்திருக்க வேண்டுமென்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஸ்தேவான், பொர்த்துனாத்து, அகாயுக்கு என்பவர்கள் வருவதற்காக சந்தோஷமாயிருக்கிறேன். நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதாயிருந்ததை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் என் ஆவிக்கும் உங்கள் ஆவிக்கும் ஆறுதல் செய்தார்கள். இப்படிப்பட்டவர்களை அங்கீகாரம் பண்ணுங்கள். ஆசியா நாட்டிலுள்ள சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். அக்கில்லாவும் பிரிஸ்கில்லாளும் தங்கள் வீட்டிலே கூடுகிற சபையோடும் கூட கர்த்தருக்குள் உங்களை மிகவும் வாழ்த்துகிறார்கள். சகோதரர் எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடே வாழ்த்துங்கள். பவுலாகிய நான் என் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான என்னுடைய அன்பு உங்கள் எல்லாரோடும் கூட இருப்பதாக. ஆமேன்.